இன்றைக்கி ஒரு குயிக் எக் கிரேவி பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. சோம்பு ஒரு 4 கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு 2-3 பட்டை, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, 5-6 முந்திரி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துடலாம். இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஏற்கனவே நான் முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி அந்த கிரேவியோடு ஆட் பண்ணிக்கிறேன். 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தோசை, சப்பாத்தி 2க்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப